ஹலோ காய்ஸ், இன்றைக்கி துபாய் வைரலான குனாஃபா சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரோஸ்டட் சேமியா 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டரை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கீ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறேன். ஓரளவுக்கு ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து தேவையான அளவு பிஸ்தா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிஸ்தாவை நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் சாக்லேட் நான் பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீமி பேட்டர்னில் வேணாலும் அதை டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமி பேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்தால் நீங்கள் மில்க் லைட்டாக ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா க்ரீமி பேஸ் வரும். அதுக்கப்புறம் இப்போ ரோஸ்ட் பண்ண அந்த சேமியா கூட அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கு. அது 110 கிராம் எடுத்து ஆல்ரெடி நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சாக்லேட் மோல்டை ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட் வச்சு எனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் கலர் வேணாலும் கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சாக்லேட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா செட் ஆகும் மோல்டில். அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ஸோ வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி தான். ஸோ இப்போ நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போவும் ஒரு டேப் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே நம்ம சாக்லேட் ஆட் பண்ணிட்டா இப்படி இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். ஸோ வச்சு இப்போ எடுத்தாச்சு. எப்படி சாக்லேட் பத்துன்னு பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Thanks for watching.